வாழ்வு தந்த வல்லலே, புது வாழ்வு தந்த வல்லலே, உம்மை நாடி தேடி ஓடி வந்ததா. நல்ல மேய்ப்பன் என்று உம்மை நம்பியதா, நல்ல மேய்ப்பன் என்று உம்மை நம்பியதா. யாரும் நேசிக்காத கழுதை போலானே, யாரும் நேசிக்காத கழுதை போலானே, என்னையும் நேசித்திரே. உம்மன்பை பாடுவேன், என்னையும் நேசித்திரே. தகப்பனே உம்மன்பை பாடுவேன். வாழ்வு தந்த வல்லலே, இந்த வாழ்வு தந்த வல்லலே, உம்மை நாடி தேடி ஓடி வந்ததால். நல்ல மேய்ப்பன் என்று உம்மை நம்பியதால், நல்ல மேய்ப்பன் என்று உம்மை நம்பியதால். இமை பொழுதில் என்னை நீர் கைவிட்டாலும், இமை பொழுதில் என்னை நீர் கைவிட்டாலும், உம்முடைய இரக்கங்களால் என்னை நீ சேர்த்துக் கொண்டீர். உம்முடைய இரக்கங்களால் நினைவு கூறுவோம், அவருடைய இரக்கம் மேலானது. வாழ்வு தந்த வல்லலே, புது வாழ்வு தந்த வல்லலே, உம்மை நாடி தேடி ஓடி வந்ததா. நல்ல மேய்ப்பன் என்று உம்மை நம்பியதா, நல்ல மேய்ப்பன் என்று உம்மை நம்பியதா. திறமையில்லாதவனாய், திறமையில்லாதவனாய் ஒதுக்கப்பட்டேனே, உங்க மேன்மை எனக்கு தந்து நல்ல ஈவு ஈர்த்து விட்டீரே. திறமையில்லாதவனாய் ஒதுக்கப்பட்டேனே, திறமையில்லாதவனாய் ஒதுக்கப்பட்டேனே, உம்மேன்மை எனக்கு தந்து நல்லீவு ஈர்ந்து விட்டீர். உம்மேன்மை எனக்கு தந்து ஏசப்பா நல்லீவு ஈர்ந்து விட்டீர். வாழ்வு தந்த வல்லலே, புது வாழ்வு தந்த வல்லலே, உம்மை நாடி தேடி ஓடி வந்ததா. நல்ல மேய்ப்பன் என்று உம்மை நம்பியதா, நல்ல மேய்ப்பன் என்று, நல்ல மேய்ப்பன் என்று உம்மை நம்பியதா. வாசிக்கலாம். மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23 மையமாக வைத்து நாம் இந்த மாசத்துல தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அதே வார்த்தையை தான் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய நாமத்தை விசுவாசிக்க கூடுமானால் உன் வாழ்க்கையில் நீ எந்த ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாய் உனக்கு ஆகும்.
விசுவாசித்தால் உனக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சில பேர் விசுவாசமே இல்லாமல் அப்படியே தப்பாக நினைக்காதீங்க, இந்த பாதி தூக்கத்தில் எழுந்து வந்து உட்காந்துருக்கிற ஆள் மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே கவனிங்க, நம்ம விசுவாசத்தை குறித்து கடந்த 2 வாரங்களாக தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு மனுஷீக விசுவாசமாக இருக்கக்கூடாது, தெய்வீக விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். தெய்வீக விசுவாசம் என்பது காணாமலேயே விசுவாசிப்பது தான் தெய்வீக விசுவாசம். மனுஷீக விசுவாசம் என்பது பார்த்தா தான் நம்புவேன்னு அடம்பிடிக்கிறாங்க, பார்த்தீங்களா? நடந்தால் தான். நம்மளே ஆண்டவருக்கு கண்டிஷன் போடுவோம், ஏசப்பா என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும், பண்ணி வைக்கட்டும், அப்போ நான் சர்ச்சுக்கு வரேன். ஏசப்பா அதை செய்யட்டும், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஏசப்பாவுக்கு சில நேரங்களில் நம்ம நிபந்தனை போடுவோம், பார்த்துருக்கீங்களா? ஆனால் உண்மையான தெய்வீக விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிபந்தனைலாம் போடாது. அவர் செஞ்சாலும் செய்யலனாலும் நான் அவரை விசுவாசிக்கிறேன். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ போல நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்லை. ஆமென். ஆகவே நேற்றைய நாளில் நான் தொடர்ச்சியாய் அப்படியே யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கவனிங்க, இன்றைக்கு அந்த விசுவாசத்தை குறித்து எவ்விதமாய் ஆண்டவரே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு கவனிங்க என் உள்ளத்தில் இப்படி யோசனை அது கவனிங்க அவராக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். உன் விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக இருப்பதாக, உன்னுடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி. ஆகவே நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா அது மாயமற்ற விசுவாசமாய் உண்மையான விசுவாசமாய் இருக்க வேண்டும். வேஷம் போடுகிற ஒரு விசுவாசமாய் இருக்கக்கூடாது. சரிங்களா? வேஷம் போடுகிற ஒரு விசுவாசமாய் இருக்கக்கூடாது. வேஷம் போடுகிற விசுவாசம் இக்கட்டு வந்தால், பிரச்சனை வந்தால் ஒரு கும்பிடு போட்டு விட்டு ஓடிடும். எங்கன்னா மந்திரவாதியை போய் பார்க்கும், சூரியக்காரனை போய் பார்க்கும். சரிங்களா? ஏன்னா கை ஜோசியம் பார்க்குறவனை போய் பார்க்கும். ஆனால் உண்மையான விசுவாசம் வாழ்விலும் சாவிலும் நிற்கும். அது உண்மையான அன்பு, அது உண்மையான அன்பு. பைபிளை படிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பவுல் விதமாய் சொல்லி இருக்கிறார். ரோமர் 12:9, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆமா அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆண்டவரை லைக் பண்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை அன்பாய் விரும்புகிறீர்கள்? இதான கை தூக்கி காட்டுறது அடையாளம்? எழுதுறீங்களா? உங்க அன்பு ஆண்டவர் மேல இருக்குதா? அப்படி உங்க அன்பு ஆண்டவர் மேல இருக்குதுன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. ஆமென். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அந்த அன்பு கவனிங்க, அந்த அன்பு எங்க பிறகுதான்? நீங்க 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும், கவனிங்க, சுத்தமான இருதயம் அப்படின்றார். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கவனிங்க, மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மாயமற்ற அன்பு, உண்மையான அன்பு. அப்போ உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக அப்படின்னா உங்கள் விசுவாசமும் மாயமற்ற விசுவாசமாக இருப்பதாக. அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் படித்தேன். அதில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிவேஷம் போடாத விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்திக்கு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், உங்கள் விசுவாசம் மாயமற்றதாக இருப்பதாக, அல்லது மாயமற்ற விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள், அல்லது உண்மையான தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். ஆமென். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம்.
நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி நீ எனக்காக அழுதியே கண்ணீர் விட்டாயே அதை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருந்து. தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்றாரு, உன்னை காண வாஞ்சியா இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால். அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுங்க, உன்னிலுள்ள, அதாவது தீமோத்தேயுக்குள் இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல அன்பானவர்களே, உடன் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பார்த்து, விசுவாச பிள்ளைகளை பார்த்து நான் மாத்திரமல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள் சாட்சி கொடுக்க வேண்டும், உனக்குள் மாயமற்ற விசுவாசம் இருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே பாராட்டுறாரு தீமோத்தேயு குறித்து பவுல், உன்னுடைய விசுவாசம் மகனே அது உண்மையான விசுவாசம், தன்னலமான விசுவாசம் அல்ல, சுயநலமான விசுவாசம் அல்ல. இப்போ கவனிங்க, 1995 நான் சிக்காயிருந்தேன். ஆனால் என்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நான் விசுவாசித்தேன், சுகம் பெற்றுக்கொண்டேன். இதை நான் எப்படிப்பட்ட விசுவாசமாய், இது ஒரு தெய்வீக விசுவாசம் தான். ஆனாலும் இது நான் சுகமாக்கப்பட எனக்காக நான் தேவனை விசுவாசித்தேன். அல்லேலூயா. இதுக்கு ஒரு பெயர் வைக்க விரும்புகிறேன், இது ஒரு சுயநலமான விசுவாசம். எத்தனை பேர் நான் சொல்றது கொஞ்சம் விளங்குது? நான் சுகமாகப்படணும், நான் வீடு கட்டணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை என்னுடையது. இதுக்காகவே நான் தேவன் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். நல்லதுதான், இது தப்பாங்க? தப்பே கிடையாது, விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசித்தால் தான் தேவன் கிரியை செய்வார். விசுவாசத்தின் வகைகளை குறித்து படிக்கும் பொழுது கவனிங்க, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசமானக்குள் இருக்கிறது என்று கவனிங்க. பேதுருவும் யோவானும் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு சப்பானி அந்த விசுவாசத்தோடு கூட பார்க்கும் பொழுது எழுந்து நடக்கிறார். விசுவாசத்தை தேவன் பேரில் வைக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நாம விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் கிரியைகள் உள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும். இப்படிலாம் சொன்னாலும் அன்பானவள, இன்றைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தவறாக நினைக்கக்கூடாது, என்னையும் சேர்த்து சுயநலமான விசுவாசம். நான் நல்லா இருக்கணும், வீடு வாசல் கட்டணும், இடம் வாங்கணும், என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், என் நோய் நீங்கணும். புரியுதுங்களா? இதுக்காக தான் நான் தேவனை என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படணும், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும். இதுக்காக ஆண்டவரை நம்ம எப்போ விசுவாசிச்சிருப்போமா? விசுவாசிச்சிருப்போமா? அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அது உண்மையாகவே கிரேட். அதுதான் மாயமற்ற விசுவாசம், அது உண்மையான விசுவாசம், அது தேவன் விரும்புகிற விசுவாசம். அப்போ இங்கே அன்பானவர்ல ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை பார்த்துட்டாரு பவுல். யாருக்குள்ளே இருந்துன்னா கூடவே இருந்த தீமோத்தேயு இன்னொரு இடத்துக்கு ஊழியம் செய்ய அனுப்பிட்டாரு. அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை குறித்து இவர் பாராட்டுறாரு. உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். நான் ஜபத்தில் உட்காரும் பொழுதெல்லாம் நீ எனக்காக கண்ணீர் விட்டதெல்லாம் நினைவு கூறுறேன். உன்னை குறித்து ஜபத்தில் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் வருது. ஆகவே உன்னை பார்க்க ஆசை. உன் விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். முந்தி இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்ததுன்னா உன் பாட்டிக்குள்ள இருந்தது, உன் தாய்க்குள்ள இருந்தது. அதே விசுவாசம் உனக்குள்ளும் இருக்கிறது. அந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். தீமோத்தேயுவே, உனக்குள்ள இருப்பது சுயநலமில்லாத விசுவாசம். ஆமா, பிறர் நலம் விரும்புகிற விசுவாசம், உண்மையான விசுவாசம் என்று சொல்லி
பாராட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? அல்லேலூயா. உண்மையான விசுவாசம் பிறர் நலத்தை விரும்பும். தன்னலமான விசுவாசம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் சிந்தைக்கு நான் வைக்கிறேன். உண்மையான விசுவாசம் பிறர் நலத்தை விரும்பும். தன்னலமான விசுவாசம், கவனிங்க, தன்னலத்தையே விரும்பும். உதாரணமாக, தன்னலமான விசுவாசத்தினால தன்னுடைய நலத்தை விரும்பி நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களை குறித்து வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இதே மார்க் புஸ்தகம் 9:23 கூட படிக்கும் பொழுது இயேசுநாதர் பிசாசு பிடித்த வாலிபனுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படிக்கு உதவி செய்யும். இவன் ஏன் விசுவாசிக்கிறான்னா, பிசாசு பிடித்த அவனுடைய மகன் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிறான். நான் இதற்கு ஒரு பெயரை வைக்க விரும்புகிறேன். இது தன்னலத்தை விரும்புகிற விசுவாசம். அதே போல மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பெருமாடு உள்ள ஸ்திரியை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். படிங்க பார்க்கலாம். அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அன்பானவர்களே, இதுவும் ஒரு தன்னலமான விசுவாசம் தான். இதை நான் தப்புன்னு சொல்ல வரல, இது தவறுலாம் நான் சொல்ல வரல. அவங்க சுகமாக்கப்பட அவங்க விசுவாசித்து தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே கர்த்தர் சொல்றார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அதே போல மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே கானானிய ஸ்திரியின் விசுவாசமும் சுயநலமான விசுவாசம் தான். மரணத்துக்கு அவஸ்தையா இருக்கிற தன்னுடைய ஒரே மகள் சுகமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனிடத்தில் கிட்டி சேருகிறாள். வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. இங்க பாராட்டுறாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். இதையும் நீங்க பார்க்கும் பொழுது அவளுடைய மகள் சுகமாக்கப்பட வேண்டும் என்று தேவனை விசுவாசித்து தேவனிடத்தில் வருகிறார். அல்லேலூயா, ஆமென். இதை நான் தப்புன்னுலாம் சொல்ல வரல. ஆனா விசுவாசிகளாகிய நீங்கள நானும் அடுத்த கட்டத்தில் போய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தவர்களுடைய நலத்துக்காக நாம் தெய்வத்தை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தா உபவாசம் போடுவோம். அப்படி விசுவாசம் இருந்தால் தேவ சமூகத்தில் கவனிங்க ஜெபம் பண்ணுவோம். அப்படி விசுவாசம் இருந்தால் தேவ சமூகத்தில் ஒன்று இங்கிலாந்து தேசத்தை ரட்சியும், இல்லைனா என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அன்னைக்கு ஜான் வெஸ்லி ஜெபம் பண்ணாராம். அப்படி மாறி இருப்போம். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசம் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் விசுவாசிகளாகிய நாம அடுத்த கட்டத்திற்கு போவோம். ஆமென். உண்மையான விசுவாசம், பலனை எதிர்பாராத விசுவாசம், அதுதாங்க சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோக்குள்ள இருந்தது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை எங்களை தப்புவிப்பார், இது உண்மை. அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும் என்று யோபு சொன்னார். யோபுக்காக ஒரு கைத்தல் கொடுத்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அதே போல மார்க் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் ஒரு குருடன், அந்த குருடனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவரை நோக்கி, பர்திமேயு என்று சொல்லப்படுகிற அந்த குருடனை நோக்கி, நீ போகலாம், சொல்ற நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கவனிங்க, இதுக்கு ஒரு பேர் வைக்கும் பொழுது இது தெய்வீக விசுவாசம்தான். ஆனாலும் இந்த விசுவாசத்தில் சுயநலம் இருக்கிறது. இந்த விசுவாசத்தில் சுயநலம் இருக்கிறது. ஆமென். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம், தீமேத்தேயுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பவுல் பாராட்டினார் அல்லவா? உன் விசுவாசம் மாயமற்ற விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம்.
அப்படின்னு பாராட்டினர் இல்லையா? அதுபோல் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் கவனிங்க மெச்சிக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை சுயநலமாக என்னை தேடலை, என் பிள்ளை தன்னுடைய வாழ்வுக்காக விசுவாசிக்கல, உலக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என் பிள்ளை என் சமூகத்தில் எப்போதும் கண்ணீர் சிந்தி அழுது ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆமென். இப்போ கவனிங்க, பைபிள் அப்படிலாம் இருந்தாங்களா? இருந்தாங்க அன்பானவர்களே. கவனிங்க, நீங்கள் நம்ம சொல்லலாம், மோசேயை சொல்லலாம், ஆபிரகாமை சொல்லலாம், யாக்கோபை சொல்லலாம், தாவீதை சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க பேரே எழுதலை. ஆனால் அவங்க சுயநலமான விசுவாசம் உடையவர்களாக இல்லை. அவர்கள் விசுவாசம் உண்மையாகவே மாயமற்ற விசுவாசமாக இருந்தது. பிறர் நலத்தை விரும்புகிற விசுவாசமாக இருந்தது. ஆமென். இந்த வருஷத்துலையா தெரியாது, பிரதர் ஆனந்த் அவங்க சொன்னாங்க, இந்த வருஷத்தை தொடங்கும்போது, போன வருஷம் எந்த வருஷமா, வருஷத்துக்கு, அதாவது எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்க மாட்டோம், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுற அந்த ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. நல்ல ஒரு பொருத்தனை தானே? ஆமென். அப்போது நம்ம இதெல்லாம் முடியாத காரியங்க. நான் சுகமாக்கப்பட, என் குடும்பம் நல்லா இருக்க, என் ஆத்தும ரட்சிப்புக்காக நான் விசுவாசிக்கிறேங்க, இதில் என்னங்க தப்பு? தப்பே கிடையாது, 100% தப்பே இல்லை, நல்லது தான். ஆனால் இங்கே பவுல் தீமோத்தேயுவை கொஞ்சம் பாராட்டுறாரு. உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் எப்பா அப்படிப்பட்ட விசுவாசமே கிடையாது, வேஷம் போடுற விசுவாசம் கிடையாது. உன்னுடைய விசுவாசம் கவனி, பிறர் நலத்தை விரும்புகிற விசுவாசம். அது முந்தி உன் பாட்டிக்குள்ளே இருந்தது, உன் தாய்க்குள்ளேயும் இருந்தது, இப்போது உனக்குள்ளேயும் இருக்கிறது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ வேதத்திலே கவனிங்க, பயங்கரமான பரிசுத்தவான்களாக இருந்து அவர்கள் கவனிங்க பாருங்க, நாங்கள் பிற நலத்தை விரும்புகிற விசுவாசம் உடையவர்களாய் அரிய பெரிய காரியங்களை செஞ்சோன்ற டாப் லீடர்கள் இருந்தாலும் நான் சொல்கிறவங்க பேர் லிஸ்ட்லேயே வரல. ஆனால் அவங்களுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருந்தது. அந்த உண்மையான விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள். வேதத்தில் உண்மையான விசுவாசம் உடையவர்களாய் இருந்தவர்கள் யார்? அல்லது மாயமற்ற பிற நலம் விரும்பி தேவனை விசுவாசித்த அந்த தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை குறித்து இந்த கால வேளையில் 3 அல்லது 4 பேரை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். முதலாவது மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், முதலாவது காரியம் மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். 100க்கு அதிபதியின் விசுவாசம், பிறனுடைய நலத்தை விரும்புகிற விசுவாசம், மாயமற்ற விசுவாசம், உண்மையான விசுவாசம். அன்பானவர்களே, இந்த காலத்தில் ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குற ஒரு எஜமானன் ஒரு வேலைக்காரன் சிக்கா இருக்கிறான்னா கவனிங்க, அவனை சரியாக விசாரிக்க கூட மாட்டான். என்னுடைய பிரஸ்டேஜ், என் இமேஜ் என்ன ஆகுது, அவன் வேலைக்காரன், இப்படி தானே நினைப்பாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் ஒருவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவன் எப்படியாகிலும் சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அதுக்காக கை தட்டலாமா அவனுக்காக? அவன் பைபிளெல்லாம் கரைச்சி குடிச்சவன் கிடையாது. கேள்விப்படும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இயேசு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், இயேசு ஜீவனுள்ள தேவன்,
இயேசு உலக ரட்சகர், இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, இயேசுவின் வார்த்தையிலே ஜீவன் உண்டு என்பதை அவன் விசுவாசித்தபடினாலே புறப்படுகிறான் இயேசுவை சந்திக்க. அவன் புறப்பட்டு வந்து இயேசுவை சந்திக்கும் பொழுது அங்கே சம்பாஷணைகள் நடக்கிறதை தான் எங்கே நாம் படித்தோம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், கை கால் விளங்கல என்று அவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். கவனிக்கணும், நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கரங்களை தட்டுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசங்க? இது தெய்வீக விசுவாசத்துக்கு மேல போய் கவனிங்க, மாயமற்ற விசுவாசமா, மரணத்துக்கு உடன்பட்ட ஒரு மனுஷனாய் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன் சுகமாக்கப்பட்டு அவன் ஆயுசோடு கூட நல்ல சுகத்தோடு கூட வாழணும் என்று விரும்பி ஒரு மனுஷன் விசுவாசம் வச்சு ஆண்டவர்கிட்ட வருகிறான். ஆகவேதான் அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் வருகிற மக்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் இஸ்ரவேலன் கிடையாது, அவன் யூதன் கிடையாது, ஆனா இவனை மாதிரி ஒரு விசுவாசம் உடைய மனுஷன் இஸ்ரவேலருக்குள்ளேயும் இல்லை என்று சொல்லி அங்கே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உங்கள் விசுவாசத்தை, என்னுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? கொஞ்சம் யோசியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் வசிக்கிற தெருவில், வசிக்கிற நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற வீட்டில் வியாதியோடு கூட இருப்பார்களானால், பிரச்சனைகளோடு கூட இருப்பார்களானால், அவர்களுக்காக விசுவாசித்து அவர்களுக்காக எத்தனை பேர் பரிந்து பேசுகிறீர்கள் எனக்கு தெரியாது. அப்படி நீங்கள் செய்வீர்களானால் உண்மையாகவே உங்கள் விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு வல்லமை உண்டு. ஆமென். அப்படி நீங்க நினைக்கும் பொழுது அவர்களும் சுகமாக்கப்படுவார்கள், நீங்களும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாய் மாறுவதாக. உங்களுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமாய் இருப்பதாக. நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் ஒரு பகுதியாக இருக்குமானால் ஸ்தோத்திரம், அந்த பகுதிக்காக தேவனை விசுவாசியுங்கள். என் ஆண்டவரே, இந்த பகுதி ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பாரம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. உங்க மனசாட்சி குத்தலையா? உங்க மனசாட்சி குத்தலையா? உங்க மனசாட்சியே உங்களை பொய்யன் என்று சொல்லும். எனக்கு நான் நல்லா இருக்கணும், நான் தப்புன்னு சொல்ல வரல. என்னைக்காவது பிறனுடைய நலத்தை விரும்பி தேவனை நோக்கி விசுவாசித்து அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவர்கள் விடுதலையாக்கும், இவர்களை சுகமாக்கும், இவர்களுக்கு நன்மை செய்யும் என்று பரிந்து பேசி இருக்கிறோமா? அப்படி இருப்போமானால் உங்களுடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். உங்கள் விசுவாசம் உண்மையுள்ள விசுவாசம். உங்கள் விசுவாசம் தேவன் ரசிக்கிற விசுவாசமாய் இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு களி கூறுகிற ஒரு விசுவாசமாய் இருக்கும். அல்லேலூயா. பேரு 100க்கு அதிபதி தான், பேரு சொல்லல. கவனிங்க, மோசே மாதிரி ஆள் கிடையாது இவன். ஆபிரகாம் மாதிரி ஆள் இல்லை, தாவீது மாதிரி ஆள் இல்லை. இவன் புறஜாதி, 100க்கு அதிபதி. ஆனால் இவனுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, மார்க்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து
5வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சில நாட்களுக்கு பின்பு சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டார். அந்த வீட்டுக்குள்ள அவர் தங்கி இருக்கிறதை கேள்விப்பட்டு ஏராளமான ஜனங்கள் வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒரு 1000 பேருக்கு மேலான மக்கள். இப்படி இருந்தால் தான் வாசலுக்குள்ள கூட நுழைய முடியாது. அப்படின்னா அவர் இருக்கிற ஹாலோ தெரியாது. அந்த இடத்த சுற்றி வாசலை அப்படி ஜனங்க நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறது. 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 4 பேர் அங்க அண்டர்லைன் பண்ணுங்க, வெறும் 4 பேர் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, முக்கியமானதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் யோசிங்க, கவனிங்க. இங்க அங்க அந்த 4 பேர் வந்து பிரபலமான ஆட்கள்லாம் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, அந்த 4 பேர் பவுல் மாதிரி ஆளுங்க கிடையாது, பேதுரு மாதிரி ஆளுங்க கிடையாது, ஓகேவா, யோவான் மாதிரி ஆளுங்க கிடையாது, மோசே மாதிரி ஆளுங்க கிடையாது. வெறும் 4 பேருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பேரே கிடையாது. ஆனா அந்த 4 பேர் கவனிங்க, எழுந்திரிச்சு நடக்க முடியாத 2 கால்களை உடைய ஒரு திமிர்வாதக்காரனுக்காக அவங்களை 8 கால்கள் இயேசுவை நோக்கி நடக்கிறது. ஆமென். அவன் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விசுவாசம் வைத்து 8 கால்கள் செயல்படுகிறது, கூரை மேலேயே ஏறுது. ஆமென். இதை யாருன்னா செய்வாங்களா? நான் சர்ச்சுக்கு போறேன்னா கூட இதை வர கூட்டிக்கணும், வரையா லூஸு, திட்டுவோம், வா டைம் ஆகி போச்சு லூஸுன்னுவோம். புரியுதுங்களா? யாரா சபைக்கு வர்றாங்கன்னா கூட காத்திருந்து அவங்களுக்காக ஆட்டோ வச்சு வாங்க இயேசு உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி கிரயத்தை செலுத்துவோம். உண்மையான விசுவாசம் கிரயத்தை செலுத்தும். அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இந்த மாய்மாலம் விசுவாசம் தான் உண்டு, தனக்கு தான் நலம் உண்டு. நான் வருவேன், நான் ஆராதிப்பேன், வசனத்தை கேட்பேன், நான் போய்க்கினே இருப்பேன், அப்புறம் உலகத்தில் போவேன், வேலை செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை வருவேன், நான் கேட்பேன், அப்போ மறுபடியும் உலகத்துக்கு போவேன். இப்படி தான் இந்த விசுவாசத்தை வச்சு என்னத்த பண்ணுறது? தப்பாக நினைக்காதீங்க, இது தண்டக்கர்மாந்தரமான விசுவாசம். ஹல்லேலூயா. யார் நமக்காய் புறப்பட்டு போவான்னு அவர் அங்கலாய்ப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் புறப்பட்டு போவார்கள்? திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். அல்லேலூயா, ஆமென். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். கவனிங்க, மாயமற்ற விசுவாச கிரியையில காண்பிக்குங்க. சும்மா நான் சொல்லிட்டு வந்துடாது, சர்ச்சுக்கு வா நல்லாயிடும், சர்ச்சுக்கு வா நல்லாயிடும் அப்படி சொல்லாது. கூடவே இருந்து ஆண்டோடைய அன்பை கிரியையில காண்பித்து அந்த ஆத்மாவை ஆலயத்துக்கு கொண்டு வரும், இயேசு கிட்ட கொண்டு வரும். அப்போ இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்க நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் யோசிப்போம். எப்படி இருக்குது இங்க நம்முடைய விசுவாசம்? எப்படி இருக்குது? உன் விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக இருக்குமானால் நீ ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நாள் வரைக்கும் ஒரு 10 பேரையாவது ரட்சிப்புக்குள்ள ஆதாயம் பண்ணி அவங்க ஞானஸ்தானம் எடுத்து அவங்க தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கணும். தைரியமாக எத்தனை பேர் கை தூக்கி காட்ட முடியும் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி? யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே. தப்பாக நினைக்காதீங்க. அப்படின்னா உன் விசுவாசம் சுயநலமான விசுவாசம். உனக்காகவே விரும்பி கொண்டு இருக்கிறாய், நீ நல்லா இருக்கணும்.
சரியா? நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் வீடு வாசல் நல்லா இருக்கணும், இதுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஸ்தோத்திரம். பட்டுன்னு ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் போக தான் போகிறோம். ஒரு பக்தன் இப்படி பாடியிருக்கிறார், வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் ஆசீர் பொழிந்தாருளோ. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தப்புன்னு சொல்ல வரல, அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்மன்றேன். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த கட்டத்துக்கு போனேன்னா என்னுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருந்தால், கவனிங்க, பக்கத்து வீட்டில் ஒரு நபர் ரட்சிக்கப்படாமல் செத்தா நான் தேம்பி அழுவேன். இன்றைக்கி வரலைன்னா மறுத்து போச்சு. அடுத்தவனெலாம் குற்றம் சாட்டி, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இன்றைக்கி சரியில்லை 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 சரியில்லைன்ட்டு டோட்டலாக சொல்லுகிற நானே சரியில்லாதவனா போயிட்டேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். ஆகவே இவங்க விசுவாசம் கிரேட் விசுவாசம். உண்மையாக தெய்வீக விசுவாசத்தையும் தாண்டி சுயநலம் இல்லாத விசுவாசம். அவங்களுக்காக அவங்க இயேசுக்கிட்ட போல, அந்த திமிர்வாதக்காரன் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுவும் ஊராமுட்டு வீட்டில் ஏறி கூரையை பிரித்து கூரையிலிருந்து கீழே அவனை என்ன பண்ணுறாங்க, இறக்குறாங்க. ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யாருடைய விசுவாசத்தை பார்த்து? திமிர்வாதக்காரன் அவனுடைய விசுவாசத்தை இல்லை, அந்த 4 பேர் விசுவாசத்தை பார்த்து. ஆமாம், இவங்க பேரும் அதில் போட காணும். ஆகவே நம்முடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாய், தேவன் விரும்புகிற விசுவாசமாய் இருப்பதாக. அடுத்து ஒன்று வாசிக்க போகிறோம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். இந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்தில் அடிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மோசேயின் மூலமாக தேவன் அவர்களை விடுதலையாக்கி பார்வோனை 10 வாதைகளினாலே தண்டித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு புறப்படும்படிக்கு வழி நடத்தப்படுகிற ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசேவுக்கு பிற்பாடு யோசுவா தலைமையேற்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ கிட்ட வந்தாச்சு. யோர்தான் 2 பக்கமும் அந்த கரை இந்த கரை வெள்ளம் புரண்டோடுகிறது. அது அறுப்பு காலமா. அப்போது இந்த கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் யோர்தானை தாண்டி ஆசீர்வாதமான நாட்டுக்குள்ளாய் போக வேண்டும் என்றால் இந்த ஆற்றை கடக்க வேண்டும். இப்போ ஆறு முழுக்க வெள்ளம். அப்போ கவனிங்க, யோசுவா என்ன சொல்கிறாருன்னா, உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாடி போகும். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற 4 ஆசாரியர்கள் உங்களுக்கு மைண்டில் ஞாபகத்துக்கு வருதா? உடன்படிக்கை பெட்டியை 4 பேர் சுமக்கணும், சரிங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டியை 4 பேர் சுமந்து கொண்டு போய் அவர்களுடைய கால் அந்த ஆற்றின் தண்ணியில் பட்ட உடனே யோர்தான் 2ஆய் பிரிக்கப்படும். மேலே இருந்து வருகிற தண்ணீர் ஒரு குவியலாய் அப்படியே நிற்கும்.
கீழே போகிற தண்ணீர் உப்பு கடலில் போய் சேரும். இவ்விதமாய் நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். உலர்ந்த தரையின் வழியாக நீங்க எல்லாரும் யோர்தானை தாண்டி கானான் என்கிற ஆசீர்வாதமான இடத்திற்கு போய் சேரலாம் அப்படின்றார். ஆனால் இவங்க எல்லாரும் போய் சேர்ற வரைக்கும் கவனிங்க, யோர்தான் ஆற்றின் கரையில், அந்த உலர்ந்த தரையில் இந்த 4 ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டியை தோளிலே சுமந்து கொண்டு நிற்க வேண்டும். இது சாதாரண ஒரு நிகழ்வாக நம்ம படித்து முடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 10,000 பேரை கவனிங்க, ஒரு 10,000 பேர் ரோட்டை கிராஸ் பண்ணணும். ஒரு 10,000 பேர் ரோட்டில் போய்க்கினே இருக்கிறாங்க. அல்லது நாம் ரோட்டை வந்து கிராஸ் பண்ணி போனோம், நம்ம வெயிட் பண்ணுவோமா இல்லையா? 10,000 பேர் போகிற வரைக்கும் நம்ம 2 வீலரில் அப்படியே வெயிட் பண்ணிக்கின்னு வெயிலில் நிற்கும் பொழுது வெறுப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே சனி முச்ச ஜனங்கன்னு திட்டுவோம். ஆனானா இதுங்களுக்கு போராட்டம், லூஸு ஜனங்களாக இருக்குது. இப்படிலாம் மனசுக்குள்ளேயே திட்டுவோம், வெளியே திட்டினா நம்மளை பிறந்துடுவான். ஆகவே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் போகிறாங்க. 1000 பேரே தாங்க மாட்டோம். சரி, 10,000 பேர் போகிறாங்க. அந்த 2 வீலரில் உக்காந்துன்னு இருக்கிறோம், சரிங்களா? இவங்க எப்போ போய் முடிவாங்க, முடிச்சோடனே தானே நமக்கு வழி கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் இந்த 4 பேர் கடைசி இஸ்ரவேல் குடிமகனும் கானானுக்குள்ளே போகிற வரைக்கும் பெட்டியை தோல் மேலே சுமந்து கொண்டு நிற்கணும். இது தியாகமான ஒரு விசுவாசம். யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க நிற்கிற வரைக்கும் கவனிங்க, அந்த தண்ணி குவியலாக இருக்கும். அவங்க காலை எடுத்து அப்படி போயிட்டா தண்ணி என்ன ஆகிடும், போக ஆரம்பிச்சிடும். ஆகவே 2 விதமாக அவங்களுக்கு கவனிங்க, 2 விதமான காரியங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஒன்று, சரீர பிரகாரமாய் அவங்களுக்கு உடம்புல வலி இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அவ்வளோ நேரம் சுமந்துக்கு நின்றுக்கு இருந்தா டயர்டாக இருக்குமா இருக்காதா, தோல் வலிக்குமா வலிக்காதா? ஆனாலும் என்னுடைய இஸ்ரவேலின் கடைசி குடிமகனும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழைய வேண்டும். எவ்வளோ கஷ்டம். 430 வருஷமா அந்நிய தேசத்தில் அடிமையாக கிடந்தாங்க. இந்த 40 வருஷமா வனாந்திர வாழ்க்கை. ஆகவே ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதமான நாட்டுக்குள்ளே போகணும். ஆகவே எங்களுக்கு வலிச்சாலும் பரவாயில்லை. 2வது, இந்த 4 பேரை எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றால் லேவி கோத்திரம். கவனிங்க, 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்துக்கு கானான் தேசத்தில் பங்கே கிடையாதுன்னு கரெக்டாக சொல்லிட்டார். ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? பங்கே கிடையாது. அப்போ அங்கே போனால் இவங்களுக்கு பங்கு கிடையாது. பங்கு பாகம் எல்லாம் 11 கோத்திரத்துக்கு தான். ஆனால் இந்த 4 பேர் சுமக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த இடத்துல பங்கே கிடையாது. கரெக்டாக சொல்லிட்டாரு, நானே உங்களின் பங்கு. லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் சொன்னாரு, நானே உங்களுக்கு பங்கு. ஆகவே நீங்க எனக்காக ஊழியம் தான் செய்யணும். நீங்க என்னுடையவர்கள், எனக்கு கொடுக்கப்படுவதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே போனால் ஒரு பங்கும் கிடையாது. நான் எதுக்கு நிற்கணும்? இல்லை, ஏன் ஜனம் ஒருத்தர் கூட வறுமையில் இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட சாபத்தில் இருக்கக்கூடாது. ஆகவே தியாகமாக நிற்பேன், விசுவாசத்தோடு கூட நிற்பேன். நான் நிற்கிற வரைக்கும் இந்த யோர்தான் குவியெல்லாம் நிற்கணும். அல்லேலூயா. கை தட்டுவோமா அந்த 4 பேருக்காக? அந்த 4 பேர் இங்கே எழுத காணும். ஆனால் யோசுவா தான் தலைமை தாங்கி அதை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த 4 பேருக்குள்ளேயும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அடே மோசே, என்ன நீ சாரி, அடே யோசுவா, அன்னைக்கு நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது, செங்கடல் வந்துச்சு. அப்போ மோசே என்ன தெரியுமா பண்ணாரு? எங்களை உடன்படிக்கை பெட்டியை தூக்கின்னு கண்ணில் போய் காலை வைன்னு சொல்ல, நீ நான் ஒரு வெட்டு மாதிரி எங்களை போய் காலை வைன்னு சொல்ற. அன்னைக்கு அவர் கோலை நீட்டினாரு, மோசே கோலை நீட்டினாரு, செங்கடல் பிளந்தது. அது மாதிரி யோசுவா எதனா கோலை நீட்டு, எதிர் பேச்செல்லாம் பேசல. ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். நான் சொல்லட்டுமா, யோசுவாக்குள்ள இருந்த விசுவாசத்தை விட இந்த 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம் டாப்பான விசுவாசம். ஆமென். எதிர் பேச்செல்லாம் பேசல. ஏன்னா அவங்க பார்த்துக்கின்னு வந்துக்கிறாங்க இல்லையா? மோசெல்லாம் இப்படி பண்ணாரு, நீ என்ன எங்களை போய் காலை வையின்றிய, அச்சின்னு போயிட்டா என்ன பண்ணுது? நாங்கள் அச்சின்னு போயிட்டா அவங்களுக்கு தெரியும்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரம தேவனுடைய வார்த்தை என்கிற பெட்டியை நாங்க தான் சுமந்து கொண்டு போறோம். கர்த்தர் எங்க கூட இருக்கிறார். ஆமா, நாங்க யோர்தான்ல காலை வச்சா தண்ணி ரெண்டா பிரியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். அந்த கர்த்தருடைய வார்த்தையை என் இதயத்தில் இருக்கும் பொழுது நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தை என்ன விசுவாசம் நீங்க சொல்ல முடியும்? இதுவும் ஒரு கள்ளங்கபடம் இல்லாத மாயமற்ற விசுவாசம். மற்றவங்க நல்லா இருக்கணும், கடைசி ஆள் வரைக்கும். ஆமென், எல்லாரும் போகணும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன். என் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ரட்சிக்கப்பட்டாச்சா? ரட்சிக்கப்பட்டா என்ன, ரட்சிக்கப்படாமல் போனா என்ன? அதுங்களாம் வேஸ்ட்டு. நம்ம சொல்லுவோம், ஐயா உனக்கு தெரியாதப்பா, அதெல்லாம் மோசமாந்து பேரை வச்சிடுவோம், மோசமாந்து, அதுக்கெல்லாம் திருந்தாது, அதுக்கெல்லாம் நரகத்துக்கு தான் போகணும். அதை சொல்ல நீ யார்? ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே. கவனிங்க, உன்னுடைய சொந்த பந்தத்துக்காக கவனிங்க, என்னைக்காகலும் வார கணக்கில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிருப்பியா? கொஞ்சம் யோசி. உன் மாமனார் ரட்சிக்கப்படாமலே சாவுறார, உன் மாமியார் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களா? உன் அக்கா தங்கச்சிங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? என் கேடு கட்டாது போட்டேன். என் விசுவாசம் டாப் விசுவாசம். நான் நேரத்துக்கு சர்ச்சுக்கு போய் உட்காந்துருவேன். தலையில் தூக்கி கல்லை தான் போடணும். உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்ல வரேன். புரியுதுங்களா? மற்றவங்களுடைய ரட்சிப்பு ஒன்றுமே செய்ய மாட்டாராம். இவர் மட்டும் பர்ஃபெக்டாக வந்து அப்படி நிற்பாராம், கையை தட்டுவாராம், ஆராதிப்பாராம். ஒன்றுமே அதை ஆண்டவருக்கு மாத்திரம் அப்படியே சூப்பராக இருப்பார். இல்லைங்க, உண்மையாக தேவனை விரும்புகிற விசுவாசம் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கும் விரும்பும். அதுக்கு எதாவது பிளான் பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஜெபம் பண்ணுறேன், உட்காந்து வருஷ கணக்கில் ஜெபம் பண்ணும், உறவே வைக்காம நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னம்மா நடக்கும்? ஜெபம் பண்ணுற சோத்திரம். ரெண்டாவது என்ன பண்ணணும், போய் நீ தொடர்பு கொள்ளணும் இல்லையா? ஐயோ அவங்க வீட்டு வாசப்படியில் நான் கால் வைக்க மாட்டேனேன், நான் பயங்கர பரிசுத்தம் இல்லையா? பயங்கரமான பரிசுத்தம் இல்லையா? உன் பரிசுத்தத்தை எடுத்து போய் குப்பையில் கொட்டணும். புரியுதா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தினாலே சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் அங்கத்தினர்களாய், இங்க இல்லை வேற எங்கனா கொடுத்தான் அங்கத்தினர்களாய் மாறி இருக்கிறார்கள். தேவனை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாயா? இந்த 4 பேருக்காக கர்த்தர் சந்தோஷப்பட்டு இருப்பார். இந்த 4 பேருக்காக நல்ல கையை தட்டலாமா? அப்படி 4 பேருக்குள்ள இருக்கிற சிந்தை, அப்படி 4 பேருக்குள்ள இருக்கிற விசுவாசமே நம்முடைய விசுவாசம் மாறுவதாக. ஆமென். என் கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரை ரட்சிக்கப்பட வேண்டும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? தினம் ஒருவேளை ஆகாரத்தை நான் தள்ளட்டுமா? முடியுமா உன்னால? எனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டா போதும், ஒருவேளை ஆகாரத்தை நான் தள்ளிடுறேன் ஆண்டவரே. நான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்க பண்ணும், அந்த தெருவே ரட்சிக்க பண்ணும் ஆண்டவர். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோர்த்தண மாட்டேன் ஆண்டவரே. இப்படி யாரா இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் கவனிங்க, சுயநலம் இல்லாத மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். கவனிங்க, பெத்லகேமில் இருக்கிற ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்று தண்ணிக்கு மேல தாவீதுக்கு வாஞ்சை. தாவீது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுலாம் போல, உறவே இல்லாத, ரத்த சம்பந்தமே இல்லாத 3 பேர் வந்தார்கள். ராஜாவே, இப்ப என்ன உங்களுக்கு பெத்லகேமில் இருக்கிற அந்த கிணத்து தண்ணியை குடிக்கத்தானே ஆசை, நாங்க போய் கொண்டு வரோம். சாதாரண விஷயம் இல்லை. எதிரிகளுடைய ஆக்கிரமிப்பில் பெத்லகேம் இருக்கிறது. போனா உயிர் போயிடும். ஆனால் உயிரையும் பணையும் வைத்து பெத்லகேமில் போய் ஒளிமுக வாசலில் இருக்கிற அந்த கிணற்றின் தண்ணீரை மொண்டு வந்து தாவீது கிட்ட கொடுத்த உடனே அவன் எடுத்து குடிக்கலான்னு எடுத்து பண்ண ஞாபகம் வருது, ஐயோயோ இவங்க ரத்தத்தை நான் குடிக்கிறேன். உயிரை பணைய வச்சு என்ன பண்ணுறாங்க இவங்க? இந்த தண்ணியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆகவே இது கர்த்தருக்குரியது என்று சொல்லி கர்த்தருக்கே ஊற்றி போட்டானா. அவன் மனசாட்சியை குத்துது. எவ்வளோ என் மேலே விசுவாசம் இருந்தா, எவ்வளோ என் மேலே அன்பு இருந்தா,
நான் ஒரு சொல்லிட்டேன், ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், ஒரு ஆசைப்பட்டுட்டேன், அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக பெத்லகேமுக்கு போய் சத்துருக்களின் ஆக்கிரமிப்பில் இருக்கிற அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி தங்க உயிரையும் பொருட்படுத்தாது அவங்க தண்ணி எனக்காக கொண்டு வந்தாங்களே. அன்றைக்கு தாவீதுக்காக 3 பேர் எழும்பினார்கள். நமக்காக சிலுவையில் ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் சொன்னாரே, அவருடைய தாகத்தை தீர்க்க எத்தனை பேர் எழும்புவீங்க? அவர் ஆத்தும தாகமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பிலேயே பிரியப்பட்டு சந்தோஷப்பட்டு போகிறோம், நல்லது தான். ஆனால் உன்னுடைய நண்பர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொன்னாயா? உன்னுடைய தோழிகளுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொன்னாயா? உன்னை சார்ந்த மக்களுக்கு தேவனுடைய அன்பு எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னாயா? கடவுள் இதை தான் விரும்புகிறார். ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று இயேசுவின் சமூகத்தில் போய் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் சுகமாவான் என்று விசுவாசிக்கிறான் 100க்கு அதிபதி. ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 4 பேர், கவனிங்க, இயேசு இருந்த வீட்டுக்குள்ள அவங்க போக முடியாதபடினால மேலே ஏறி கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை உள்ளே அவர்கள் இறக்குகிறார்கள். கர்த்தர் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார், அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குகிறார். அதே போல முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி இந்த 4 ஆசாரியர்கள் அவர்களுடைய கால்கள் உலர்ந்த அந்த யோர்தான் தரையில, கவனிங்க, எவ்வளோ நேரம் நின்றுச்சோ தெரியாது, இங்கே தோல்ல வைட்டு கால் நிற்குது, எவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அவங்களுக்கு பங்கம் கிடையாது, ஆனாலும் அவர்கள் தியாகமாய் நிற்கிறார்கள். என் ஜனம் ஒருவர் கூட சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமான இடத்திற்கு வரணும். இந்த காலை வேளையில் சிந்தியுங்கள் அன்பானவர்களே. தேவன் விரும்புகிற விசுவாசத்தை உடையவர்களாக நாம் கடந்து சொல்வோம். நமக்கும் ஆசீர்வாதம், நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடைசியாக ஒரு பிள்ளையை குறித்து நம்ம படித்து முடிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். ஆமென். இந்த பெண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிங்க. வாழ்ந்த தேசம் இஸ்ரவேல் தேசம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு முறை போர் நடக்கும் பொழுது அந்த போரிலே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட பெண் தான் சிறு பெண். பேர் சொல்லப்படுதா இங்க? ஆனால் இந்த பெண் வஞ்சகம் வைக்கல உள்ளத்தில், வெறுப்பு வைக்கல உள்ளத்தில், போன இடத்துல தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாக இருக்கிறாள். ஆமென். அவ தேவனுக்கு உண்மையாக இருந்திருக்க வேண்டும், தேவனை உண்மையாய் விசுவாசித்திருக்க வேண்டும். அவ தேவனுக்கு உண்மையாய் இல்லை என்றால் அவள் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லியிருக்க மாட்டாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அன்பானவர்களே, அவன் குஷ்டரோகத்தை பார்த்து, அவனுடைய நிலைமையை பார்த்து அவன் சுகமாக்கப்பட வேண்டும். அவன் சுகமாக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு. இஸ்ரவேலில் அந்த தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன் உண்டு. அவர் பெயர் எலிசா. அவரிடத்தில் போவாரானால் எஜமானுடைய சரீரம் சுகமாக்கப்படும் என்று சொல்லி நற்செய்தியை சொன்னாள். மாத்திரமல்ல, அதை விசுவாசித்தாள். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் தாங்க சொல்ல முடியும். ஐயோ, நான் சொல்லி இந்த ஆள் போய் அங்கே சுகம் கிடைக்கலனா என்னை ஒரே அடியை அடிச்சானா நான் என்ன பண்ணுறது, அல்லது தூக்கி பிடிச்சி போய் ஜெயிலில் போட்டானா நான் என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்க. அவ விசுவாசம் ஆட்டங்காணுகிற விசுவாசம் அல்ல. அவ சொல்றா, இஸ்ரவேலில் ஒரு மெய்யான தேவன் உண்டு.
எஜமானன். அங்கே போனால் அங்கே ஒரு தேவ மனுஷன் உண்டு, அவருடைய பெயர் எலிசா. அவர் இவரை சுகமாக்குவார். இது உண்மை. ஹல்லேலூயா. அந்த மாயமற்ற விசுவாசம், கவனிங்க, தன்னலமற்ற விசுவாசம் இருந்தபடினால தான் இந்த கபோதி என்ன அதாவது என்ன சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டான்ல, நம்ம நாசமாக போட்டோம். நம்ம தெரியுமா, முறிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நரம்புலாம் ஒட்டையிற மாதிரி முறிப்போம். ஆமென். நம்ம அப்படி பண்ணா உனக்கு தெரியாதுப்பா அப்படிப்பா அப்படின்னு நம்ம, அதாவது ஊழியக்காரன் சொன்னா கூட நம்மளே அதட்டுவாங்க, வாய மூட, உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு அதட்ட விசுவாசிகளாம் இருக்குது நம்மளே, உனக்கு ஒன்றும் தெரியாது. அடப்பாவீங்களே, பைபிள் வசனத்தெல்லாம் படித்து இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், நம்ம ஏமா இப்படி பண்ணாத, ஐயா அப்படி பண்ணாதன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது கம்மிடு. அவங்க விசுவாசத்தை காட்டுறாங்க அங்கே. அல்லேலூயா. ஆமாம். நம்ம பண்ண மாட்டோம், சோத்திரம் அப்படியே முறிப்போம். அதான் அந்த அப்படியே நர எல்லாம் உடைய மாறுதுங்களா. ஐயோ அவன் நாசமாக போட்டோம், அவன் குடும்பம் நாசமாக போட்டோம், துப்புறோம் இல்லையா. அப்போ எங்கே போச்சு விசுவாசம்? ஹல்லேலூயா. வசனம் ஞாபகம் வருதா இல்லையா? உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், நீ கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் கத்திங்க இருப்பேன். எங்கன்னு ஆண்டவர் கிரியை செய்வார். நீ சும்மா இரு, நான் உனக்காய் யுத்தம் செய்வேன். சொன்னா சும்மா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நம்ம பெணாத்திக்கினே இருப்போம், கர்த்தர் யுத்தம் செய்யணுமா? நம்ம பெணாத்துவோம், கூட போய் சண்டை போடுவோம். நீ பாரு இன்னைக்கு வைக்கிற உனக்கு வேட்டு, அது பயந்துடும். ஒருவேளை சூனியங்கனி வச்சுட்டு போதும். யோசித்து பாருங்களேன். அங்கே அந்த பெண்மணி, அந்த சிறு பெண் வஞ்சகம் வைத்து கொண்டு, வெளிவேஷம் போட்டுக்கொண்டு, இவன் குஷ்டரோகத்திலேயே சாகட்டும், எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தேன், எங்கள் அண்ணன் தம்பி கூட இருந்தேன், படுபாவி சிறைபிடித்து என்னை கொண்டு வந்துட்டானே, இவன் நாசமாக போட்டோம், விரும்பலை. இவன் சுகமாக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலிலே ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்று இவன் அறிந்து கொள்ள வேண்டும். இதாங்க கவனிங்க, தன்னலமற்ற விசுவாசம். இந்த பொண்ணு பேரை இல்லை. ஹல்லேலூயா. தென் கொரியா தேசத்தில் சியோல் என்று சொல்லப்படுகிற இடத்துல பால்யங்கிச்சோ ஒரு திருச்சபையின் போதகராக இருந்து கர்த்தருக்குள் மரித்தார். கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த சபையில் இருந்தாங்களாம். ஆனால் அவர் ஒரு காச நோயில் ஆரம்பத்தில் செத்துப்போக கிடக்கும் பொழுது ஒரு சின்ன பெண்ணு தான் விசுவாசத்தோடு கூட போய் ஆண்டவுடைய அன்பை சொல்ல ஆரம்பித்தார். அவர் துரத்துனாராம், மறுபடியும் போனாங்க, காரி துப்புனாராம், மறுபடியும் போனாங்க, கழுத்தை பிடிச்சி தள்ளினாராம். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு தொந்தரவு பண்ண 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 அந்த பெண்ணுடைய விசுவாசம், இந்த பால்யங்கிச்சோ இப்படி ஆகிலாம் ரட்சிக்கப்பட வேண்டும். கடைசியில் பைபிளை வாங்கி படிக்க ஆரம்பித்தார், தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார். தென்கொரிய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அவர் காரணமாக இருந்தார். ஆமாம். அதனுடைய பலன் எல்லாம் யார் தெரியுமா போய் சேரும்? அந்த சிறு பெண். ஆமாம். இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவச்சனமே, பவுல் சொன்னார் தீமோத்தேயுவை பார்த்து, எப்பா உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் கிடையாது, அது சுயநலமான விசுவாசம் கிடையாது, அது உண்மையான விசுவாசம், மற்றவர்களுடைய நலனை விரும்புகிற விசுவாசம், மாயமற்ற விசுவாசம். அது முன்னாடி உன்னுடைய பாட்டிக்குள்ளே இருந்தது, உன் தாய்க்குள்ளே இருந்தது, இப்பொழுது உனக்குள்ளும் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். உன்னை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நம்முடைய இருதயத்தையோ ஆண்டவர் பார்க்குறார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? தெய்வீக விசுவாசங்க, நல்லது தான். அந்த தெய்வீக விசுவாசத்தை நீ உனக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா, அல்லது மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, மற்றவர்களுடைய விடுதலைக்காக, மற்றவர்களுடைய சுகத்துக்காக பயன்படுத்துகிறாயா? இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாய் இருப்பதாக. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க பிறர் நலத்திற்காக? எத்தனை பேர் பிறருடைய விடுதலைக்காக விசுவாசிப்பீங்க? எத்தனை பேர் மற்ற குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தேவனை விசுவாசிப்பீங்க? அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம்
மாயமற்ற உங்கள் விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக இருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருப்பதாக. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?